சென்னை பெரியார் நகர் அரசு புறநகர மருத்துவமனையில் மருத்துவரின் கவனக்குறைவால் சிறுமி உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொளத்தூர் பகுதியை சார்ந்த பார்த்திபன் ரேகா தம்பதியரின் 6 வயது மகள் பள்ளியில் விளையாடிய போது கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து பெரியார் நகர் அரசு புறநகர மருத்துவமனையில் சிகிச்சை அளித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி இன்று அதிகாலை வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சிறுமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். நம்பி வர்றது எங்க மேல தப்பா? அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த ஹாஸ்பிடல்? எங்களுக்கு தேவையில்லையே இந்த ஹாஸ்பிடல். எங்களுக்கு எதுக்கு இந்த ஹாஸ்பிடல்? குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னா மட்டும்தான் தெரியும். வேற யாராலும் சொல்ல முடியாது. உன் மேல தப்புன்னா என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றது? அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுல எழுதி கூட கொடுக்கல. அப்படின்னா நார்மல் டாக்டர் வாயில வருது இல்ல வார்த்தை. எதுக்கு நீ அந்த நார்மல் நீ சொல்லிருக்கிற வாயில? அப்ப எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு ஏன் நீ சொன்ன? அப்ப சீரியஸா இருந்தா நீ எல்லாம் ஆம்புலன்ஸ்ல எழுதி அனுப்பி விட்டணும் இல்லையா? அது உங்களுக்கு தெரியலையா? நீ டாக்டர் தானே, ஆம்புலன்ஸ்ல எழுதி அனுப்ப வேண்டிய கடமை உன் கடமை. நீ ஆம்புலன்ஸ் இல்லைன்னா நாங்க வேற ஆட்டோ பிடிச்சினா பஸ் பிடிச்சி தூக்கிட்டு ஓடி இருப்போம்ல, அது எங்க கடமை. நீ பண்ண வேண்டிய கடமை கரெக்டா சொன்னி